இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். என்கிட்ட ஒரு பேஷண்ட் கேட்டாங்க, அவங்களுக்கு சிகரெட் அடிக்கிற பழக்கம் கிடையாது, புகை பழக்கம் கிடையாது, மது அருந்து பழக்கமும் கிடையாது, சரியா? சுத்த சைவம், 3 நேரம் சைவம் சாப்பாடு, சரியா? இதை எழுதியிருக்கேன். உடல் எடையும் சரியான உடல் எடை தான், சரியா? 3 நேரமும் அவங்க வீட்டில் தான் சாப்பிடுவாங்க, 3 நேரமும் வீட்டில் தான் சாப்பிடுவாங்க. சுகர் கிடையாது அவங்களுக்கு, சுகர் இல்லை, ஓகே. பிபி ப்ரெஷரும் கிடையாது, கெட்ட கொலஸ்ட்ராலும் கிடையாது. அப்படி இருந்த பிறகும் இதை எழுதியிருக்கேன், நல்ல உடல் உழைப்பும் உண்டு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு, இப்படி இருந்த பிறகும் ஒரு ஆளுக்கு ஏன் வந்து பக்கவாதம் வருது, இல்லை இருதய மாரடைப்பு வருது? கேள்வி புரிஞ்சது இல்லை? வீடியோ ஒர்க்கோட போட்டு கேளுங்க, கேள்வி புரியும். ஏன் வருது அப்படின்னா, தெரியுமா உங்களுக்கு? பதில் தெரியுமா? நல்லா கேட்டுடுங்க, சரியா? அப்படி ஏன் வருது அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு பேப்பர் எழுதி வச்சுக்கணும், ஓகேவா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இரத்த குழாய்களுக்கு உள் பக்கத்தில் பாதிப்பு, எண்டோதீலியல் டேமேஜ், அதுக்கு பேர் அத்தீரோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அத்தீரோஸ்க்ளீரோசிஸுக்கு முக்கியமான காரணம் தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு ஆபத்தானது பார்த்தீங்களா? யோசித்து பார்த்தீங்களா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எதனால வருது அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற உணவில் உள்ள விகிதம், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து, இந்த விகிதம் கரெக்டாக இல்லாதனால தான் என்ன வருது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வருது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும் அப்படின்னா பெஸ்ட் வே வந்து பேலன்ஸ்டு டயட். பெஸ்ட் வந்து பேலன்ஸ்டு டயட்டு. அடுத்தது நல்ல உடல் உழைப்பு, நல்ல தூக்கம். இந்த 3லையுமே வெரி இம்பார்ட்டன்ட் வந்து பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகாது? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக சரிப்படுத்த முடியாது. அதான் நான் திரும்ப 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 சொல்லிட்டே இருக்கேன். பேலன்ஸ் டயட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வைங்க. சேவ் பண்ணி வச்சு ஒர்க்கோட போட்டு கேளுங்க. நான் கேட்ட கேள்வி கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, என்ன நடைபயிற்சி மட்டும் பண்ணால் போதும், மாத்திரையும் இன்சுலின் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. பேலன்ஸ் டயட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் குட்னு டைப் பண்ணுங்க, ஓகேவா?